இப்போ இந்த அசென்ஷன் ஆன பிறகு ஸ்கூல்ஸ்ல எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போதைக்கு படிப்பு படிப்பு அப்படின்றது தானே நம்ம வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இதுக்கு மேற்பட்டு ஸ்கூல்ஸ்ல வந்துட்டு டான்ஸ், அப்புறம் இந்த கேம்ஸ், பாட்டு, அவங்களுக்குள்ள என்ன டேலண்ட் இருக்கோ பார்ப்பாங்க ஸ்கூல்ல. இவன் ஓன்லி படிப்பு கிடையாது, இவனுக்கு வந்துட்டு டான்ஸ் பிடிக்கும், அப்போ அந்த டான்ஸ் டீம்ல போடுங்க. இவனுக்கு வந்துட்டு பாஸ்கெட் பால் பிடிக்கும், அப்போ பாஸ்கெட் பால் டீம்ல போடுங்க. இவன் நல்லா பேசுறான், அப்போ இவனை பேசுற டீம்ல போடுங்க. இவன் ரொம்ப படிக்கிறான், அப்போ இவனை படிக்கிற டீம்ல போடுங்க. இத்தனை நாள் என்ன, படிக்கிறவன் மட்டும் தான் நல்லா படிச்சுட்டு இருப்பான். அப்போ படிக்காதவன் அவனுக்கு படிக்கிறவனை விட நிறைய டேலண்ட்ஸ் இருக்கும். ஆனா அந்த டேலண்ட்ஸ் எதுவுமே வெளி கொண்டு வராம அப்படியே அவனுடைய வளர்ச்சிய ஸ்டாப் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ எப்படி ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்படின்னா, அவ்வளவுதான். அவனுக்கு படிப்பு இல்ல, படிப்பு வரல, அப்போ அவனுக்கு வேற எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் எதையுமே வாசனை கூட காமிக்கிறது இல்ல. அப்போ அவன் வாழ்க்கை அப்படியே ஜீரோவா மாறிடும். அப்படி இல்லாம ஸோ ஃபியூச்சர்ல அசண்ட் ஆன பிறகு யார் யாரு எது எதுல டேலண்டடா இருக்காங்களோ அதுல அவங்கள புஷ் பண்ணுவாங்க. எல்லாத்தையும், ஸ்டடி இருக்கட்டும், டான்ஸ் இருக்கட்டும், எல்லாத்தையும் சமமா பார்ப்பாங்க. ஆல்ரெடி அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சில ஸ்கூல்ஸ்ல எல்லாம், இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ்ல. ஸோ நம்ம அந்த 12th ஸ்டாண்ட் டிஎன்ஏவும் ஆக்டிவேட் ஆன பிறகு நிறைய பேரு நம்மளுடைய அசண்டிங், நம்ம அசண்ட் ஆகிறத கண்ணால பார்ப்பாங்க. இப்போ நம்மள சுத்தி இருக்கிற வீட்டுல அம்மா இருக்கட்டும், அப்பா இருக்கட்டும், இல்லைன்னா ரிலேட்டிவ்ஸ் இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும், ஒரு மாதிரியா நம்மள பார்ப்பாங்கல்ல, இவ என்னடா அவன் தியானம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மாதிரியா பார்ப்பாங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல கூட நம்ம ஆட் மேன் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மள கொஞ்சம் ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க பாக்குறவங்க எல்லாரும் நம்மள வியந்து பார்ப்பாங்க. ஸோ இத என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஹையர் மாஸ்டர்ஸ் இவங்க எல்லாரும் இப்போ யாரெல்லாம் நம்ம என்லைட்டன் ஆக போறோமோ, அசைன்ட் ஆக போறோமோ, ஸோ அவங்கள ஃபர்ஸ்ட் வேவ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஃபர்ஸ்ட் வேவ் அப்படின்றவங்க 1,44 மெம்பர்ஸ். யாரெல்லாம் இந்த 1,44 மெம்பர்ஸ் அசெண்ட் ஆகுறாங்களோ அவங்க தெரிஞ்சுக்கிட்டு, அவங்க லைட் ஒர்க்கர்ஸ், லைட் அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த லைட்டை ஸ்ப்ரெட் பண்றாங்களோ. எப்படி ஸ்ப்ரெட் பண்ண முடியும் அப்படின்னா, அவங்களுடைய குணங்கள் மூலமா, ஓகே, அவங்களுடைய செயல்கள் மூலமா. ஃபர்ஸ்ட் ஸ்வதர்ம பரிபாலனா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள தெரிஞ்சுக்கிட்டு அந்த நிலையில இருக்கணும். நான் லைட் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டதும் வேலை முடிஞ்சிடாது. அப்போ அந்த லைட்டுடைய குவாலிட்டிஸ் என்ன அப்படின்றத நம்ம வெளிக்கொண்டு வரணும். அப்பதான் அது முழுமை அடையும். இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அவ்வளவுதான். சோ தெரிஞ்சுக்கிட்டதும் ஞானி ஆயிட முடியாது. பாமரன், தியானி, அப்புறம் தான் ஞானி. இப்போ நம்ம தியானி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த தெரிஞ்ச விஷயத்த நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் பண்ண 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 நம்ம இப்படி அசண்ட் ஆகிறத நம்மள சுத்தி இருக்கிறவங்க அவங்களுடைய ஓப்பன் ஐஸ்ல பார்ப்பாங்க. ஸோ அந்த ஓப்பன் ஐஸ்ல பார்க்கும்போது எல்லாரும், நீ இப்படி அசண்ட் ஆனல, அதே போல நானும் ஆகணும், தயவு செஞ்சு எங்களுக்கு சொல்லி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள சுத்தி யாரெல்லாம் சிரிச்சாங்களோ, யாரெல்லாம் சிரிப்பாங்களோ, ஸோ அவங்களுக்கு எல்லாருமே நம்ம கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பாங்க எப்படி அசண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி. அசண்ட் அப்படின்னா நான் இப்போ இந்த இமேஜ்ல காமிச்சிருக்கேன் இல்லையா, காத்துல பறக்கிறது, அந்த மாதிரி இருக்காது. நான் ஜஸ்ட் ஒரு புரிதலுக்காக நான் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த அசண்ட் ஆகும்போது அவங்களுடைய பாடியை அவங்களே ஹீல் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். இந்த நாடி மண்டல சுத்தி அப்படின்றது நடக்கும். நான் சொன்னேன் இல்லையா, இது ஒரு பார்ட். பல விதமான குவாலிட்டிஸ் இருக்கு நமக்கு. நான் அதான் ஆர்கட்டோரியன் அப்படின்னா ஹீலிங்காக, அதுல ஒண்ணுதான் இது. அப்புறம் நம்ம எல்லாம் அசண்ட் ஆன பிறகு அந்த நேரத்துல மக்கள் உடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். ஏன்னா அழிவு அப்படின்றது அது தடுக்க முடியாது. ஒரு யுகத்துல இருந்து இன்னொரு யுகத்துக்கு போகும்போது சில விஷயங்கள் நடக்கும், அதை நம்ம தடுக்கவும் கூடாதுதான். அப்போ நம்மளால என்ன பண்ண முடியும்னா விட்னஸா பார்க்க முடியும். யாரெல்லாம்
நம்மளை சுத்தி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம தைரியத்தை கொடுக்கணும். இப்போ வேற்றுக்கிற வாசிகள் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு இந்த பூமியை காப்பாத்த வந்த ஹையர் டைமென்ஷன் மாஸ்டர்ஸ். அப்போ வீட்ல அப்பா இருக்காரு அப்படின்னா அவருக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும்ல, வீடை நல்லா பாத்துக்கணும் அப்படின்ட்டு. அத போலதான் நம்ம ஹையர் டைமென்ஷன்ஸ்ல இருந்து இந்த பூமிக்கு வந்திருக்கோம், இந்த பூமியை பாத்துக்கிறதுக்காக. அதனால நம்மளை சுத்தி இருக்கிறவங்க சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள்ல எப்படி லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணாங்க நமக்கு 2020ல, அது போல விஷயங்கள் எல்லாம் இனி வரும் காலத்துல நடக்க போகுது. அது ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. அது வந்து ஒரு சாம்பிள் 2020 அப்படின்றது. ஸோ வரப்போற காலத்துல வந்துட்டு இன்னும் வேர்ஸ்டா இருக்கும். ஒரு ஒரு சைடு வந்துட்டு யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும், ஒரு சைடு வந்துட்டு ரொம்ப மோசமான வியாதிகள் பரவிட்டு இருக்கும், ஒரு சைடு சுனாமி வந்துகிட்டு இருக்கும், ஒரு சைடு பூகம்பம் வந்துகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். இது வந்து பயம் காட்டுறதுக்காக நான் சொல்ல வரல. இப்போ ஒரு அம்மா வந்துட்டு தான் பொண்ணுக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னா அந்த அம்மா வந்து பொண்ணுக்கு நடக்கிறது என்னமோ அது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ரொம்ப வலி இருக்குமா, அது இன்னொரு பிறவி மாதிரி, நீ குழந்தைய பெத்துக்கிறது அப்படின்றது ரொம்ப வலியால கூடின ஒரு விஷயம் அப்படின்றது எல்லாமே, இன்னொரு பிறப்பு அப்படின்றது எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா தைரியத்தை வளர்த்துக்கிறதுக்காக. ஓகே இது இப்படிதான் அப்படின்ற தைரியத்தை வளர்த்துக்கிறதுக்காக. இப்போ அந்த ஹையர் டைமென்ஷன்ல இருக்கிற மாஸ்டர்ஸ் சொல்ற விஷயமும் அதுதான். நீங்க தைரியத்தை வளர்த்துக்கோங்க. ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது அவ்வளவு ஸ்மூத்தா இருக்காது. அப்போ நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நம்ம இந்த நாலேஜை கொடுத்து கன்சோல் பண்ணி, எஸ் இது மறுபடியும் மாறும், நிம்மதியா இருங்க, தியானம் பண்ணுங்க, நம்ம நம்ம கூட யாரெல்லாம் கனெக்டிவிட்டியில இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பொறுமையா நம்ம சொல்லி புரிய வைக்கிறது தான் நம்மளுடைய வேலை. அதை தான் நம்மளுடைய வார்த்தைகள் மூலமா லைட்டை ஸ்ப்ரெட் பண்றது, பிளஸ் தாட்ஸ் மூலமா அசண்ட் ஆன பிறகு, ஸோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓஞ்ச பிறகு எப்படி இருக்கும் உலகம் அப்படின்னா இதை போலதான் டெக்னாலஜிய நேச்சரை வளர்க்கறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ், ஸோ அது எல்லாமே இன்னும் விரிவடையும். ஒரே ஒரு ஸ்கூல் மட்டும் இல்லாம எல்லா ஸ்கூல்ஸும் அதே போலதான் இருக்கும். அப்புறம் அனிமல்ஸ் கூட கம்யூனிகேஷனும் பண்ண முடியும். நம்ம இப்போ அனிமல் கூட கம்யூனிகேட் பண்ண முடியாது இல்லையா, ஏன்னா நமக்கு மைண்ட் அப்படின்றது இருக்கு, பயம் அப்படின்றது இருக்கு. அந்த அன்கண்டிஷனல் லவ் அப்படின்றத விட நமக்கு பயம் இருக்கு. ஐயோ அது வந்து நம்மள வந்துட்டு குத்திடுமோ கடிச்சிடுமோ அப்படின்ற பயம் எல்லாம் இருக்கு இல்லையா, அதனாலேயே அது ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு ஓடி போயிடும், நம்மளை விட்டு தூரமா போயிடும். மிருகங்கள் இருக்கட்டும், ஒரு பல்லிய பார்த்தாவே நமக்கு வந்துட்டு பயம். அது நம்ம மேல விழுந்துருச்சுன்னா ஓகே இது சகுனம் சரியில்லை, ஏதோ ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறோம். அப்போ இந்த பயம் இல்லாம இருந்தாதான் மிருகங்கள் நம்ம கூட வரும். எப்போ நம்ம ஹியூமன்ஸ் வந்துட்டு சூப்பர் ஹியூமனா நம்ம அசண்ட் ஆகிறோமோ அப்போ எல்லா அனிமல்ஸ் கூடயும் நம்மளால த்ரூ மைண்ட் கம்யூனிகேட் பண்ண முடியும், பேச முடியும். ஸோ அதுங்க கிட்ட கூட நம்ம ஞானத்தை பெற முடியும். நம்ம பேச்சுகள் எல்லாமே லைட்டா ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி பேச்சு மட்டுமே கிடையாது. நீங்க வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சாலோ, வாட்ஸ்அப்ல நீங்க வந்துட்டு இந்த மாதிரி ப்ரோக்ராம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஸ்ப்ரெட் பண்ணாலோ, இது எல்லாமே லைட் ஒர்க்கருடைய வேலை. பேம்ப்ளெட்டை நீங்க வெளியே கொடுத்தாலும் இது எல்லாமே லைட் ஸ்ப்ரெடிங் தான். உங்களுக்கு தெரியாது, நீங்க இப்போ இங்க பண்றது சின்ன விஷயமா இருக்கலாம், பட் அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். நீங்க புதுசா யாராவது செஷன் எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் கேக்குறேன், புதுசா ஸ்பீச் சொல்லும் போது யாருக்கெல்லாம் அந்த கான்சியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுறது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க அப்படின்றத தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. அது மற்ற மக்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஸ்ப்ரெட் பண்ண பண்ணதான் உங்களுடைய கான்சியஸ்னஸும் இன்க்ரீஸ் ஆகும். நான் சொன்னேன் இல்லையா, இந்த 12 ஸ்டாண்ட்ஸ் டிஎன்ஏல நீங்க நாலேஜை வந்துட்டு அந்த நாலேஜை லைட்டை நீங்க ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உள்ள சஃபகேஷன் அப்படின்றது இருக்கும். அது எப்போ நீங்க சரளமா நீங்க சொல்ல ஸ்டார்ட் பண்றீங்களோ அப்பதான் உங்களுக்கு மன நிம்மதியே கிடைக்கும். ஏன்னா நீங்க வந்தது வாயை திறந்து பேசுறதுக்கு தான். ஓகே, ஸோ இந்த 1,44
லைட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க ஈக்குவல்ஸ் டு 800 crore பாப்புலேஷன். ஓகே, இது எல்லா எல்லா சொசைட்டிலையும் செதறி இருக்காங்க. நாட் ஓன்லி இன் பிஎஸ்எஸ்எம், எல்லா சொசைட்டிலையும் இருக்காங்க. இந்த தியானத்தை ஸ்ப்ரெட் பண்றதுக்காக, தியானம் ஸ்ப்ரெட் பண்ணி என்ன பண்ண போறோம்னா, அவங்க லைட் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அந்த சிவம் அவங்களுக்குள்ளதான் இருக்கு, நாராயணன் அவங்களுக்குள்ளதான் இருக்கு, சக்தி அவங்களுக்குள்ளதான் இருக்கு, ஆன்மா அவங்களுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு, அந்த சக்தியோ சிவனோ விஷ்ணுவோ அவங்களுடைய உருவம் எது அப்படின்னா ஞான ஒளி, அந்த ஒளி தான் நான் அப்படின்ட்டு எல்லாருக்குள்ள இருக்கிறது அந்த ஒரே ஒளி தானே. அப்போ அந்த ஒன்னஸ் அப்படின்றது உருவாகும். இது எத்தனை வருஷத்துக்கு ஆகும் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஜட்ஜே பண்ண முடியாது அந்த வருஷங்கள். இப்போ 2000ல நடக்க வேண்டிய ஒரு விஷயம் 2020ல நடந்துச்சு. பத்ரி சார் லிட்ரலி ஹி வாஸ் வெயிட்டிங் ஃபார் தட் ஈவெண்ட். ஏதோ நடக்க போகுது அப்படின்றது தெரியும் சாருக்கு, ஆனா 2000ல வெயிட் பண்ணாரு, நடக்கல. 2012ல வெயிட் பண்ணாரு, நடக்கல. 2020ல நடந்துச்சு. இப்போ நமக்கு எர்த் டைம் அப்படின்றது ரொம்ப ஃபாஸ்ட், இப்படி சட்டு சட்டுன்னு போயிடும். இந்த பூமியில வாழ்க்கை எப்படின்னா, ஒரு சோப் பபிள் இருக்கு இல்லையா, சோப் பபிள். நம்ம சின்ன குழந்தைங்க எல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க, எக்ஸிபிஷன்ல வந்து கொடுப்பாங்கல்ல. ஸோ உன்னு ஊதுனா ஒரு பபிள் வரும், அது எவ்வளவு ஃபாஸ்டா உடைஞ்சிடுது. அவ்வளவு ஃபாஸ்டா உடைகிறது தான் நம்மளுடைய ஹியூமன் லைஃப். இந்த ரொம்ப ரொம்ப குட்டியோண்ட லைஃப் மேல் உலகத்துல இருந்து பார்க்கும்போது, அவங்க ஏதாவது ஒரு சின்னதா டிஸ்கஷன் பண்ணணும் அப்படின்னா கூட, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 மினிட்ஸ் மேல டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்க 20 இயர்ஸ் கிராஸ் ஆயிட்டு இருக்கும். மேபி 20 செகண்ட்ஸ் டிஸ்கஷன், இங்க 20 இயர்ஸ் கிராஸ் ஆயிடும். அப்படி இவ்வளவு குட்டியான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு சீக்கிரமா ஒரு ரிசல்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம். ஏன்? நம்ம அந்த ஹையர் வேர்ல்ட்ஸ்ல இருந்து வந்திருக்கோம் இல்லையா, ஹையர் வேர்ல்ட்ஸ்ல ஜஸ்ட் நம்ம நினைச்சா போதும், நம்ம கண்ணு முன்னாடி என்ன நினைக்கிறோமோ அது உருவாயிடும். ஸோ அவ்வளோ ஃபாஸ்டா இருக்கும். அதே போல எர்த்ல கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஒண்ணு நினைப்போம், அது நடக்காது. ஒரே ஒரு வாட்டி தான் அதை நினைப்போம், அது நடக்காது. அப்படின்றதும் அது மேல நம்பிக்கையே இல்லாம நம்ம வந்துட்டு போயிடும். இங்க இந்த தேர்ட் டைமென்ஷன்ல அடர்த்தி அப்படின்றது அதிகம். அதனால அதுக்குதான் 40 டேஸ் அப்படின்றது நம்ம பத்ரி சார் வச்சிருக்காரு. 40 டேஸோ இல்லைன்னா 48 டேஸோ ஒரு மண்டலம். பத்ரி சார் கிடையாது, எல்லா மகான்களும் சொல்றது அதுதான். ஈவன் ஆயுர்வேதால கூட ஒரு மண்டலத்தை நீங்க இந்த மருந்தை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்? இந்த பூமியில அடர்த்தி அதிகம், கொஞ்சம் பொறுமையா தான் நம்ம டீல் பண்ணணும். அது எதுவா இருந்தாலும் சரி, நான் தியானம் பண்றேன், எனக்கு இன்னும் குணங்கள் மாறல அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது கூட இட் வில் டேக் டைம். இந்த எர்த்ல இருக்கும்போது நமக்கு ரொம்ப நீண்ட நாள் பயணம் மாதிரி இருக்கும். ஆனா மேல் உலகத்துல சட் சட்டுன்னு முடியும். நம்ம அந்த ஹையர் டைமென்ஷன்ஸ்ல இருந்து இந்த பூமிக்கு வந்துட்டதுனால நமக்கு ரொம்ப ஸ்லோவா போதே அப்படின்ற மாதிரி தோணும். ஓகே, ஸோ அதனால வெயிட் பண்ணுங்க. பிளஸ் ஃபுல் எஃபர்ட் போடுங்க. நீங்க ஒரு பொது விஷயம் கத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2-3 நாள் பண்ணிட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். ஏன்னா இது இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கே கத்துக்கிறது. ஏன்னா அந்த மேல் உலகத்துல வந்துட்டு நினைச்சா போதும், சீக்கிரமா நம்ம வந்துட்டு கத்துக்குவோம் அந்த ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ்ல எல்லாம். ஆனா இந்த பூமியில வந்துட்டு நிறைய பிராக்டிஸ் பண்ணாதான் அது நடக்கும். எப்போ நம்ம பிராக்டிஸ் பண்றோமோ அப்போ ட்ரீம்ஸ்ல கூட, ஓரியன்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன், அவங்க வந்துட்டு ட்ரீம்ஸ்ல நமக்கு சொல்லி கொடுப்பாங்களாம். அவங்க உருவத்தோட நமக்கு வந்துட்டு கண்ணில் நம்மளால பார்க்க முடியாது. பட் நீங்க என்ன பிராக்டிஸ் பண்றீங்களோ அது ட்ரீம்ல கூட பிராக்டிஸ் ஆகும். ட்ரீம்ல பிராக்டிஸ் ஆனதும் உங்களுக்கு பிசிக்கல் லைஃப்ல இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டாவே அதை நீங்க கத்துப்பீங்க. ஸோ அந்த மாதிரி யாருக்காவது இருந்தா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க செஷன் எண்டில். ஸோ இதுதான் நம்ம கேலக்ஸி, இங்க இந்த சோலார் சிஸ்டம். இந்த சோலார் சிஸ்டம் எப்படி இங்க டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதே போல இது சென்ட்ரல் சன் அப்படின்னு சொல்லுவாங்க. இத வந்து
அல்சியான் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க ஒரு பீம் ஆஃப் லைட் இருக்கு இல்லையா, இது ஃபோட்டான் பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பீம் ஆஃப் லைட் கிட்ட நம்ம டிராவல் பண்றதுனாலதான் இப்போ இந்த பூமியில வந்துட்டு இவ்வளவு பாப்புலேஷன் ஷோ டைம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ மூவி ஸ்டார்ட் ஆகும்போது எங்க இருந்தோ மக்கள் எல்லாம் வந்துருவாங்க. அப்போ அந்த தெருவே ஃபுல்லா டிராபிக் ஆகும். சினிமா டைம் 11:30 அப்படின்னா, காலையில 11:30 அப்படின்னா 11:15 இருந்து எல்லாம் மெது மெதுவா ஜனங்கள் அந்த சினிமா ஹாலுக்கு முன்னாடி கேதர் ஆவாங்க. ஏன் அப்படின்னா இட்ஸ் ஷோ டைம். இப்போ நம்ம இந்த பூமியில கேதர் ஆயிருக்கிறதும் அதுதான் ரீசன். ஸோ இந்த ஃபோட்டான் பேண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஃபோட்டான் பேண்ட் தான் ஷோ டைம். ஸோ இங்க இந்த கேலக்டிக் ஃபெடரேஷன் எல்லாரும் உட்காந்துட்டு டிஸ்கஸ் பண்ணாங்க. என்ன பண்ணலாம், இந்த பூமியில வந்துட்டு எந்த ஒரு மாற்றமும் இல்லாம இருக்கே. மக்கள் வந்துட்டு போனவங்க எவ்வளவோ ஹையர் டைமென்ஷன்ஸ்ல இருந்தெல்லாம் போனவங்க திரும்பி வராம இருக்காங்க. சம் லேக்ஸ் ஆஃப் இயர்ஸ் இங்கே மாட்டிக்கிட்டாங்க. அவங்களுடைய கர்ம வினைகள்ல இந்த மாய திரைகள்ல மாட்டிக்கிட்டு அவங்களுடைய நிஜஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்காம அவங்க ஒளி அப்படின்றதையே மறந்துட்டு, அவங்க ராஜா அப்படின்றதையே மறந்துட்டு பிச்சைக்காரனா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதுக்காக நம்ம எல்லாரும் போயிட்டு அவங்கள வெளியே கொண்டு வரணும். நீ ஞானி, நீ இந்த ஹையர் டைமென்ஷன்ல இருந்து வந்த ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் மிக்கவன், இங்க வந்துட்டு நீ ட்ராப் ஆயிட்ட, சோ வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு தான் அங்க ஒரு கெலாக்டிக் ஃபெடரேஷன் அப்படின்றது. இப்போ நம்ம பார்ட்டிஸ்ல எல்லாம் உட்காந்துட்டு பேசுவோம் இல்லையா, இந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு பேசுவாங்க இல்லையா, அத போல இந்த ஒரு கெலாக்டிக் கவர்மெண்ட் அங்க எல்லாம் உட்காந்துட்டு டிஸ்கஸ் பண்ணி யார் யார் போறீங்க, என்னென்ன பண்றீங்க, இந்த மாதிரி பிரச்சனைகளை உண்டாக்கிக்கிட்டு போங்க, அப்போதான் நீங்க தியானத்துக்கு வருவீங்க, அந்த தியானத்துல நீங்க யாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய லைஃப் பர்பஸ் என்னன்ட்டு புரிஞ்சுக்கிட்டு உடனே கூட அது வேலை நடக்காது. புரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா இந்த தேர்ட் டைமென்ஷன்ல எல்லாம் ஸ்லோவா தான் நடக்கும். புரிஞ்சுக்கிட்டு அத நடைமுறைக்கு கொண்டு வந்து உங்க ஒளிய நீங்க ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஸோ இவங்க தான் பிளியேடியன்ஸ். இவங்க வந்து நான் ஒருத்தர் தான் எழுதியிருக்கேன், நான் படிச்சுட்டே சொல்லிட்டே வரேன். இப்போ முருகன் இருக்காரு இல்லையா, சோ முருகன் வந்துட்டு ஒரு பிளியேடியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷ்ணு லோகம் அப்படின்னும் சொல்லுவாங்க.